ஹலோ பெரியஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம த வே யூ லுக் அட் மீ எஃப்எஃபோட ஒரு மினி பைட் மாதிரி ஜஸ்ட் லைக் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சீனில் வரப்போகிறது நம்ம யோஜே, அப்புறம் நம்ம கதையோட ஹீரோயின் சாரா, 2 பேரோட கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஏ சாரா, நீ சரியான கேசுடி. அது எனக்கே தெரியும் மச்சான், புதுசாக எதாவது சொல்ல. அவனை அடித்து அனுப்பி வச்சுருக்காண்டி. கரெக்ஷன்? கரெக்ஷனா? என்ன கரெக்ஷனு? அடித்து அனுப்பலை, அடிச்சுட்டு போயிட்டான். கண்ணும் இன்னும் வீங்கி இருக்கு. இப்போ கூட வெக்கமே இல்லாமல் அவனை தான் பார்க்குறேன். வெக்கம் இருந்தால் லவ்வெல்லாம் பண்ண முடியுமா மச்சான்? லவ்வா? இது லவ் அடி, இது டேமேஜு. டேமேஜ் ஆன ஹார்ட்டு தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக லவ் பண்ணுமா? அடியே, ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் உன் பின்னாடி தான் சுற்றுறாங்க. ஆமாம், அவங்கள விட்டுட்டு ஏன் இந்த பாஸ்கெட் பால் ரோடு பின்னாடியே சுற்றுற? அதெல்லாம் சிம்பிள் மேட்ரு மச்சான். என்ன சிம்பிள்? எல்லோரும் நான் வேணும்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கு என்னை பார்த்து ஃபேனானு சொன்ன ஒரே ஆம்பளை அவன் தான். அதான் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட்டுக்கு லிமிட் இருக்குண்டி. லவ்வுக்கு இல்லையே. நீ திருந்த மாட்டேன். திருந்துற பிளானும் இல்லை. பாத்தியா மச்சான், என் குல்ஃபி செம ஹேண்ட்ஸமாக இருக்கா. உன் குல்ஃபியா? அவனுக்கு தெரியுமா? அது தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சிடும். எப்படி? வெயிட் பண்ணி பாரு. என்ன பண்ண போகிற? அந்த குல்ஃபியை இந்த மயில மடியில் இல்லை அப்போ கனவு காண்றதுக்கும் ஒரு அளவு வேணும்டி. இது கனவுல. அப்புறம் மிஷனா? ஆமாம், மிஷன் நேம் என்ன? ஆப்ரேஷன் குல்ஃபி.